நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஒருத்தருடைய ஜாதகம் ம். சூரியனுடைய இதனால அவருக்கு வந்து எலும்பு சம்பந்தமான ஒரு இது இருக்கும். ஐயா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இங்க ராமாயண மகாபாரதமே ஜோதிடத்துக்காக சரிங்க ஐயா. வெறும் 9 கிரகங்கள் தாயா. ம். 9 கிரகங்கள், அது 12 இடத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கோங்க. சரிங்க. இந்த ஃபீல்டு இல்ல. ம், ம், அதாவது மின் யுகம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தா, ம். அது என்னவா சொல்லுவீங்க? நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஒருத்தருடைய ஜாதகம் பத்தி சொன்ன உடனே, நீங்க கூட அவர ஒரு இது கணிச்சு சொன்னீங்க. ம், ம். சூரியனுடைய இதனால அவருக்கு வந்து எலும்பு சம்பந்தமான ஒரு இது இருக்கும். அந்த சிரமம் கூட அவர் பெற்றிருப்பார் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி நீங்க வந்து கணிக்கிறீங்க? ஏன்னா இப்ப நீங்க ஜாதகம் படிச்சிருக்கீங்க சரி. ம். நான் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் பொதுமக்கள் வந்து இத நம்பணும்ல. இது வந்து நீங்க இவங்க பேசி வச்சுக்கிட்டு கூட இத சொல்லலாம். ம், ம். அப்படி கூட நினைப்பாங்களா இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. எப்படி சொல்றீங்க? சரிங்க ஐயா. வெறும் 9 கிரகங்கள் தாயா. ம். 9 கிரகங்கள், அது 12 இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்தா அவருக்கு என்ன பலன் கிடைக்கும், ம். இவ்வளவுதான் என் ஜோதிட சாஸ்திரம். அப்ப என்ன சொல்லிட்டாங்க, மொத்த உலகத்தையும் இப்ப ம். ஜோதிடர்கள் வந்து இப்ப ஒரு துறை சார்ந்து ஜோதிடர்களால இருக்க முடியாது. பல விஷயங்களையும் அவங்க கையில வச்சிருக்கணும்யா. அப்ப மட்டும்தான் அவங்களால சர்வேவும் பண்ண முடியும். ம். இப்ப என்னன்னா, உலகத்தையே வந்து 2 லாங்குவேஜா நாங்க மாத்தி வச்சிருப்போம். ம். இப்போ ஒரு பெண் அப்படின்னா அதுக்கு பெண், இங்கிலீஷ்ல கேர்ள் இப்படி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நாங்க சுக்கிரன் அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்திருப்போம். எல்லா விஷயத்தையும் 9ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்ப இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு. ம். அப்ப அந்த பிண்டத்துல இருக்கிறத வச்சே அண்டத்துல இருக்கிறத சொல்லிடலாங்களாயா? அந்த 9 கிரகங்கள் தாங்க. இங்க ம். பாருங்க, ம். முதல் கிரகங்க ம். ஐயா சூரியன்ங்க. ஆ. இப்ப சூரியன்னா என்ன? ஆ. அது நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? ஆ. புறத்துல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? ஆ. இது கான்செப்ட்ங்க. ஐயா சூரியன் வந்துங்க ஆ. தலைமை கிரகம். ஆ. இப்ப ஐயா அவங்க சொன்னீங்க சூரியனை மையமா வச்சுதான் எல்லா பிளானட்டும் சுத்துது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. அப்ப இந்த சூரியன் தான் எல்லாத்துக்குமே ஹெட். சரி. இப்ப அப்படியே நம்ம உடம்புக்குள்ள வருவோங்க. ஆ. சூரியன் என்ன பண்ணுது? எலும்புங்க. ஆ. நான் ஐயா அவருக்கு சொன்னேன். ஆமாங்க. ஸ்கெலிட்டன் இப்ப போட்டு இந்த தாங்கி எலும்பு நிக்கிற. தாங்கி நிக்கும். இப்ப எலும்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ம். சத்துன்னு விழுந்துரும். ம். அப்ப மெயின் வந்து நமக்கு எலும்பா இருக்கு. ம். பெரிய உறுப்பு, அது உறுப்புன்னு சொல்லாட்டியும் கூட பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க. ம். ஹார்ட்டுங்க. அதுக்கப்புறம் மூளைங்க, தலைமை செயலகம். இல்ல. இப்ப எலும்பு சொல்றீங்க. ம். ஆ, சூரியன் தலைமை கிரகம். ஆமாங்க. முதல் இது. சரிங்க. அது வந்து எலும்பு. அடுத்து அது முக்கியமான இதயம். ஆமாங்க. இதயம். அடுத்ததாக மூளைங்க. ம். மூளைய பாருங்க, நம்ம உடம்புல இருக்க எல்லாத்தையும் இந்த இதானே இந்த கண்ட்ரோல் பண்றது. வைட்டல் ஆர்கன் சொல்லுவாங்க. குறிப்பா முக்கியமான ஒரு உடல் உறுப்பு உறுப்புகள். முக்கியமானது. சரி. மூளைங்க கண்ட்ரோல் பண்ணுதியா. கண்ணுங்க, ஒளிக்கு காரகன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த விஷயங்களை பூரா சூரியன் கவர் பண்ணுவாருங்க. சரி. அப்ப இந்த நம்ம பிறக்கும்போது ஐயா நான் ஒரு கட்டம் காமிச்சேன் இல்லைங்களா? அதுல என்னன்னா, ம். சூரிய ஒளி அங்கிருந்து கிளம்பி வர்றப்ப ஒரு மாதிரியும், மத்த கிரகங்கள்ல பட்டு ரிஃப்ளெக்ஸ் பண்றப்ப அந்த கிரகத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரி வரும். ம். அப்ப நம்ம அந்த நேரத்துல பிரீத்திங், அந்த முதல் சுவாசம் தான் குழந்தை பிறந்த நேரம். அப்ப அந்த எந்த ரேசஸ் அதிகமா இருக்கோ அதோட தன்மைகள் நல்லா இருக்கும். எந்த ரேசஸோட தன்மைகள் குறைஞ்சிருக்கோ, ஏன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறப்ப அது ஒரே இடத்துல இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த இந்த எனர்ஜி, அதாவது நம்ம உடம்பு தான் வந்து அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு கூட ஒரு ஆண்டனா அப்படி கூட சொல்லலாங்க. அப்ப பாருங்க, தந்தைங்க ஐயா சூரிய வெளிச்சம் தான் ஜோதிடம்ங்க. நம்ம அப்பாவோட ஒரு ஸ்பெர்ம் தான் நம்ம. அப்ப தந்தைக்கு காரகங்க. அப்போ சூரியன் பாருங்க, அந்த கம்பீரமா அந்த குதிரையில போட்டு வர்றதா சொல்றாங்க இல்லையா, 7 குதிரை அந்த அப்படி வராங்க இல்லையா, அந்த கம்பீரம்ங்க. அது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய அந்த இத பிரிச்சிங்கன்னா, அந்த கதிர்கள் வந்து 7 வண்ணங்கள் வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்றான் இல்லையா? வயலட் தொடங்கி வானவில் நிறங்கள் இருக்கலாம். வானவில். அந்த 7 நம்ம ஆட்கள் வந்து புரிய வைக்கிறதுக்கு குதிரைகளாக மாற்றுறாங்க. இதே புரிய வைக்கிற கான்செப்ட்ல தாங்க அத்தனை விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இங்க பாருங்க, அடுத்து நம்ம தலைமை செயலகம்ங்க. அப்ப என்ன, அவங்க தானே அந்த நம்ம நாட்டையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தானே எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க. உனக்கே தலைமைச் செயலகம்னு ஒரு பேர் உண்டு. சுஜாதா எழுதுவாரு. புரியுதுங்க. அப்ப பாருங்க, அரசாங்க அதாவது கான்செப்ட் தான். மத்த எல்லா கிரகத்தையும் தான் கண்ட்ரோல்ல சுத்த விடுதாங்க. மொத்த பூமியும் யார் கண்ட்ரோல்ல இருக்கு?
சூரியங்கிறது. மத்த எல்லா கிரகமும் தான் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப நம்ம யாரோட கண்ட்ரோல்ல இருக்கோம்? அரசாங்கம், அரசியல்வாதிகள், நம்மை ஆள்பவர்கள். ம். அப்ப சூரியனோட கதிர்கள் நம்ம மேல நல்லா விழுந்தா மட்டும்தான் அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள போக முடியும். ம். இல்லாட்டி முடியாது. பார்வை, சூரியனுடைய பார்வை. பார்வை, அதோட அனுகிரகம், அதோட ரேசஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். சூரியன் நல்லா இருந்தா போலாங்க. சரி. சப்போஸ் அந்த சூரியன் கெடுது, அதோட ரேசஸ் நம்ம கம்மியா வரணுச்சுன்னா உடல்ல சூடு ஏற்பட்டுருங்க. ஆ. சரிங்களா? கால்சியம் குறைபாடு ஏற்படுங்க. ஆ. எலும்புகள் இல்லைங்களா? கால்சியம் குறைபாடு, எலும்பு உடையிறதுங்க, ம். தலைவலிங்க, மூளை பாதிப்புங்க. ஓ. சரிங்களா? அப்ப சூரியன் நல்லா இருந்தா இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. ம். சூரியன் வீக்கா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. அப்ப பார்த்துட்டோமா, சூரியன் நல்லா இருந்தா அரசாங்கம், அரசியல்வாதிகள் எல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, வழி நடத்துறாங்க. நம்ம 2வதா இருக்க பிளானட் என்னங்க? புதனிங்க. ம். இப்ப புதனையே நம்ம பார்த்துருவோம். சூரியன்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க. ஆமாங்க. அதுக்கு அடுத்து புதன். ஒரு புரிதலுக்காகவே நான் கொண்டு சரி. வரேன். அப்ப சூரியனுக்கு அப்புறம் இருக்க புதனிங்க. புதன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நரம்பு மண்டலம்னு கால்குலேட் ஆகுது. சரி. அப்ப நரம்பு மண்டலம் அப்படின்னு ஏன் கால்குலேட் ஆகுதுன்னாங்க, சூரியன்ல இருந்து பக்கத்திலே இருக்க, இப்ப நீங்க முன்னாடி சொன்ன சனி 30 வருஷம், ம். ஆனா இது 88 நாள்ல முடிச்சிடும். ஸ்பீடு. ம். ஓகேங்களா? அப்ப தகவல் தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் தான் கவர் பண்ணிக்கிறவாருங்க. ம். அப்ப பாருங்க, உறவு முறைகள்ல மாமன்ங்க. ஐயா, புதன்னா அறிவாளிங்க, புத்திசாலிங்க. ம். அப்ப இங்க பாருங்க, உங்க டாபிக் தான் போட்டிருக்கேன். ராமாயணம், மகாபாரதத்துல இருந்து அந்த ஒரு கிருஷ்ணரை போட்டிருக்கேன், அங்கிட்டு சகுனிய நம்ம வச்சிருக்கேன். ஏன்னா புதன்கிறது மாமா. அப்ப என்னன்னா, அந்த புத்திசாலி, ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிறது புதன்ங்க. நரம்பு எப்படி வளைஞ்சு அந்த மாதிரி இருக்கோ, எளிதில் வளையும் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புதன் கவர் பண்ணிடுவாரு. சரி. அப்ப பாருங்க, புத்திசாலி தானே இவங்க 2 பேரும். சகுனியுமே புத்திசாலி தான், கிருஷ்ணருமே புத்திசாலி தான். அப்ப அந்த விஷயத்த நம்ம மென்ஷன் புரிதலுக்கா. அப்ப மாமன் காரகன் புதனிங்க. ஓ. அப்ப இங்க பாருங்க, சித்தப்பா கிட்ட பேசுறதை விட மாமா கிட்ட கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா பேசலாம். என்னையா மாமா, எப்படியா இருக்க, உன் பொண்ணு எங்கயா இருக்கு, கேலி பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிறது புதனோட காரம். ஒல்லியான உடல்வாகியா. அப்ப பாருங்க, புதன் 2வது பிளானட் ரொம்ப ஒல்லியா தான் இருக்கும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்க ரொம்ப நெருக்கத்திலே இருக்கு, சின்னதாகவும் இருக்கு அப்படி சொல்றாங்க. கிரீன் கலரிங்க. ம். அது என்னெல்லாம் புறத்துல கவர் பண்ணுது? புறத்துல கவர் பண்ணும் இல்லைங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஐயா, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி அத்தனையுமே அதாங்க கவர் பண்ணும். போக்குவரத்து. அப்ப நம்ம இந்தியாவோட நரம்பு மண்டலமா நம்ம எதை சொல்லலாங்க? ரோடு, ஹைவேஸ், ம். போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இந்த மாதிரி அத்தனையும் புதன் கவர் பண்ணிடுவாருங்க. எளிதில் வளையும் பொருட்கள், அதான் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், செல்போனு, சாதனங்கள், ஒரு பொருளை சுருக்குனா அது புதனிங்க. ம். சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைங்க. அப்ப இது நரம்பு மண்டலம். அப்ப ரொம்ப சென்சிட்டிவ். அங்க பாருங்க, முன் கோவம். சப்போஸ் கெட்டு போச்சு, கோவக்காரன். நல்லா இருந்தா ஞாபக சக்தி, எல்லா விஷயத்தையும் பக்காவா, இப்ப கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் பண்ணணும் வைக்கணும்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப அவ்வளோ நாலேஜ் வேணும். கெட்டு போச்சுன்னா முன் கோவக்காரன், சைக்கோ. இவனை மாதிரி ஒரு ஆளு இங்க இல்ல. பட்டு பட்டுன்னு கோவப்படுவான். ஸோ இது புதனோட காரம்ங்க. நரம்புகள்ல பாதிப்பு, வெரிகோசிஸ். ம். சரிங்களா? அப்ப புதன் வீக்கா இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனைகள்ல கொடுத்துரும். பட்டு பட்டுன்னு கோவம் வரும். எதுக்கு எடுத்தாலும் இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம பூமியே பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கும், இங்க இந்தியாவே. அதனால இந்த செல்போன் இந்த மாதிரி சாதனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம நாட்டுல அதிகப்படியா பயன்படுத்துறோம். ஆமாங்க. அப்ப இங்க பாருங்க, அடுத்ததா இப்ப புதன் நல்லா இருந்தா என்னெல்லாம் பண்ணலாம்? ஐடி இண்டஸ்ட்ரியில நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க நீக்குனாலும் வேற இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில நல்லபடியா வரணும், வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புதன் நல்லா இருக்கு ஜாதகத்துல அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கோங்க, சரிங்க. இந்த ஃபீல்டு இல்ல. ம், ம், அதாவது மின் யுகம் வர்றதுக்கு முன்னாடி ம், இருந்தா ம். அது என்னவா சொல்லுவீங்க? என்ன அவங்க என்ன கேட்க, மாமனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ம். வேற எதுவுமே இல்லை. ஏன்னா புதனோட காரகம் வந்து வளர்ந்துகிட்டே போகுங்க. ம். அந்த காலத்துல மாமனுக்கு எப்படி இருக்கு, இவ்வளவுதான் கேட்பாங்க. ஆ. அந்த காலத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. ம். சனி செவ்வாய பார்ப்பாங்க. ஏன்னா சனிங்கிறது உழைப்புக்கு காரகன், ம். செவ்வாயோட கடின உழைப்பு. அந்த காலத்துல ஃபுல்லா விவசாயம். செவ்வாய்ங்கிறது நிலங்களுக்கும் காரகன். அப்ப கால்கள், நீங்க சொன்னீங்க இல்லையா நொண்டி கிரகம்ட்டு, ம். அப்ப சனியை பார்த்தா உழைப்பானா உழைக்கமா தான் சரி. சனிங்கிறது இரும்பு, நம்ம உடம்புல இரும்பு சத்து. அப்ப என்ன, கால்சியம் குறைபாடுன்னு சொன்னேன் இல்லையா சூரியனுக்கு, அந்த மாதிரி இரும்பு சத்து போயிடும். ஓ. இந்த ஹீமோகுளோபின் சொல்றோம் இல்லைங்களா, அப்ப என்னடா ரத்தம் செத்தவனே, ரத்த சோகை பிடிச்சவனே, ம். சரி அவன் டல்லா இருப்பான். ம். அப்ப பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், என்னடா ரத்தத்துல ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அதுதான் கான்செப்டிங்க. அப்ப சொல்லுங்க. அப்ப என்னன்னா மாமனத்தையும் கேட்பாங்க. மாமனுக்கு எப்படி இருக்கு, புதனை பார்த்து சொல்லுவோம். இன்னைக்கு அப்படி. அப்ப இன்னும் போக போக நீங்க சொல்ற மாதிரி இதோட காரகங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. ம். அடுத்த பிளானட் போயிடலாமா? அப்ப அடுத்த பிளானட் சுக்கிரன்ங்க. ம். ஐயா, சுக்கிரன்கிறதுங்க ம். உடம்புல இருக்க அந்த சுக்கிலம் சுரோனிதம்னு சொல்லுவாங்க. ஆ. அந்த பெண்களுக்கு, அந்த ஆண்கள், அது சொல்றோம் இல்லையா, மண்ணீரலைங்க. பிறப்புக்கு காரணமான இதுகளை சொல்றது.
பிறப்பு பிறப்பு சுக்கிலம் ஆமா ஆமா அதுக்குள்ள இருக்கிற உயிரணு வேற, ஆ, அந்த திரவம் சுக்கிரன், சுக்கிலம். அந்த ஹார்மோன்ஸ் சுரப்பு, ஆ, ஹார்மோன்ஸ். ஆ. அப்ப அது இல்ல இல்ல அது நிறமே வெண்மை, அதனாலதான் சுக்கில பச்சம்ன்றோம். இப்ப ம், நம்ம ம், 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 வளர்பிறை இருக்கு இல்லையா, ம். அமாவாசை தொடங்கி முதல் நாள் பிரதமை, துவிதியை, ம். திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி. ம். சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, அப்புறம் ஏகாதசி, துவாதசி அப்படி வரும். அதனால அதில் வந்து சுக்கிலம்ங்கிறது வளர்பிறை. ம். அதே இது வந்து தேய்பிறையிலையும் இதே மாதிரி பிரதமை தொடங்கி சதுர்தசி வரைக்கும் வரும், அந்த 15 நாட்கள். திதிகள். ஆமாம், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம், அஹ், கிருஷ்ணபட்சம் அப்படிம்போம். சரிங்க. அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். தேய்பிறை காலங்களை வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணபட்சத்து பிரதமை அப்படின்னா முதல் நாள், கிருஷ்ணபட்சத்து பஞ்சமி அப்படின்னா 5ஆம் நாள், அந்த மாதிரி சொல்றது. ஒன்றும் இல்லை, 1 2 3ன்னா இங்கிலீஷு, 1 2 3ன்னா தமிழ். பிரதமை அதேதான் பிரதமை தூர்னா 15 நாள் தான், அவ்வளவுதான். அது அதுக்கு போயிட்டு இவங்க என்னன்னா அஷ்டமினா பண்ணக்கூடாது, நவமினா பண்ணக்கூடாது, அப்படி அந்த மாதிரி. பார்த்தா ராமன் பிறந்தது ஸ்ரீராம நவமியில தான், கிருஷ்ணன் பிறந்தது கோகுலாஷ்டமியில தான். அதனால அப்படி அதை நம்ம ஒன்றும் ஆதரிக்கிறது இல்லைங்க, ஆமா. அது வேண்டான்னு தாங்க சொல்றோம். சரி, ரைட். அப்ப சுக்கிரன்ங்கிறது பார்த்துட்டோம், ஏன் நம்ம உதடுக்கும் மண்ணீரலுக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்த்துட்டோம். அது நான் கேட்டுறேன், உதடு வெடிக்குதா அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சு பேரு சுக்கிரன் எப்படி இருக்காரு. ஆணுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை மனைவி, ஏன்னா சுக்கிரன்ங்கிறது பெண் கிரகம். அப்ப ஒரு ஆணுக்கு யாரை பார்க்கும்போது ஈர்ப்பு வருது, கவர்ச்சி வருது. அப்ப சுக்கிரன்னாலே கவர்ச்சிங்க. இவர் எல்லாத்தையும் வித்தியாசமா செய்யக்கூடிய ஒரு ஆளுங்க. சுக்கிரன்ல இருந்து பார்த்தோம்னா சூரியன் வந்து மேற்குல இருந்து வர மாதிரி ஒரு பின்பம், அவர் மட்டும் டிஃப்ரெண்டா சுத்திட்டு இருப்பார். அந்த ஆதிக்கம் இங்க இங்க படுது அப்படின்னாலே அவன் எது பண்ணாலும் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, அது ஈர்ப்பு, நடிப்பு, அழகு, சினிமா, என்டர்டைன்மெண்ட், பியூட்டி இண்டஸ்ட்ரி, பேக்கரி, ஸ்பா, சொகுசு தொழில், இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியா பண்ணக்கூடிய எல்லாமே சுக்கிரன் கவர் பண்ணிட்டு போயிடுவாருங்க. ஈர்ப்பு, ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க. சிலருக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஈர்ப்பு, ஒருத்தனுக்கு அழகா ஒரு வீட்டை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு எப்படி வந்தது? இவங்க கொடுக்கறதா. இப்போ ஒரு ஈர்ப்புலேயே இருக்கும், ஒரு தாம்பத்தியம் முடிஞ்சோன்னா அந்த ஈர்ப்புங்கிறது குறைஞ்சிருச்சு. ஏன்? அந்த சுக்கிலம் வெளியில போயிருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் அகைன். அப்போ அந்த ஈர்ப்பு, ஒரு மனுஷனுக்கு ஈர்ப்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அவன் எதுலையுமே என்னடா எதுலையுமே ஒரு ஈர்ப்பு இல்லாம ஒரு பற்று இல்லாம என்ன அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்க, அதே தான். அப்போ ஒரு நடிப்பு அப்படிங்கிறது என்ன? ஒருத்தனை ஈர்க்கணும், அதுதான் நடிப்பு. அப்ப அந்த நடிப்பு துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கு பூரா இந்த சுக்கிரன் கவர் பண்ணிட்டு போயிடுவாரு. அழகுபடுத்துறோம், அப்போ அழகு அப்படின்னாலே சுக்கிரன்ங்க. இப்ப பெண்களை ஏன் அழகு அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் அந்த சுக்கிரனோட காரகம்ங்க. இப்ப அதை வச்சாச்சு. சப்போஸ் இவரோட ஆதிக்கம் நம்ம உடம்புல கம்மியா இருக்கு அப்படின்னா பெண்ணை ரசிக்க தெரியாதுங்க. நிறைய பிரச்சனைகள் உண்டாதுல, இவர் பாட்டுக்கு இவர் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதே பாருங்க, திருமண பிரிவிங்க, மனைவியால பிரச்சனை வந்துடும், கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னையில இருந்து எனக்கு பஞ்சாயத்து அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்ல சினிமா துறையில ஜொலிக்கலாம், ஏன்னா சுக்கிரனாலே ஜொலிப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் கவர் பண்ணிட்டு போயிடுவாருங்க. அகம் புறம் ரெண்டுலத்தையுமே சொல்றேன். உதட பாரு உனக்கு அழகா இருக்கு, கண்ணை பாரு உனக்கு அழகா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது சுக்கிரன். ஒருத்தருடைய வாழ்க்கையில சுக்கிர திசை வந்துருச்சு, அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், அவனுக்கு சுக்கிர திசைடா அப்படிங்கிறாங்க. அது என்ன? சுக்கிரன்னா சொகுசுங்க அப்படின்னு. அப்ப எல்லாத்துக்கும் அப்படி கொடுத்துடாதீங்க. சரி, நம்ம பிறக்கும் போது சுக்கிரன் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா சுக்கிர தசையில சொகுசா ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். கெட்டு போச்சுன்னா மனைவியால பிரச்சனை, பெண்ணால பிரச்சனை, நம்ம கிட்ட இருக்க பணம்லாம் போயிடும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஓன் மணிங்கிறது சுக்கிரன் தான், சொகுசாவே இருக்க முடியாம போயிடும். அப்ப சுக்கிர திசைங்கிறது பளிச்சுன்னு இருக்க மாதிரியான வசதி வாய்ப்புகளுக்கு தான் இது. ஆமா, சொகுசா இருக்கு ஐயா. 100 கோடி வச்சிருந்தா கூட சொகுசா இல்லாம இருப்பாங்க. சுக்கிரன் வந்துச்சுன்னா கொஞ்சம் சொகுசு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல கார் வாங்குவோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் வந்து அசுர குரு சுக்கராச்சாரியார்னு சொல்றோம் இல்லையா, அந்த நம்ம கதைகள் புராணங்கள்ல சொல்ற போது குறியிடுறோம்ல, அவர் சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இங்க ராமாயண மகாபாரதமே ஜோதிடத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நடந்த விஷயங்களா இருந்தாலும் ஜோதிடம் அதுல பின்னி பணஞ்சிருக்கும். நான் கோவில்களுக்கு போறப்ப அதோட ரிசர்ச் இருக்கு. உங்களுக்கு ராமாயண மகாபாரதமும் வடநாட்டுல இருந்து வந்த இதிகாசங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடியதுகள்ல சங்க இலக்கியங்கள்லயே கோள்கள் பற்றிய சிந்தனை உண்டு, குறிப்பு இருக்கு. அதாவது
மணிமேகலைங்கிற காப்பியத்துல கோள்கள் பத்தி சொல்றான். ம் ம் அந்த ம் ம் மாற்றம் ஏற்பட்டா ம் இங்க பூமியில மாற்றம் மாற்றம் ஏற்படும் ஏற்படுது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க. விஷயத்த ம் ம் செங்கோல் மாறுச்சுன்னா ம் விண்கோள் மாறுங்கிறான். ம் கோளிலை திரியின் கோள்நிலை திரியும். ம் ம் கோள்நிலை திரியின் மாறி வரங்கூறும். மாறி வரங்கூரின் மண்ணுயிரில்லை. மண்ணுயிரெல்லாம் மண்ணாள் அரசன் இன்னுயிர் போலாது. என்னன்னா அந்த அரசனுடைய மகன் வந்து தப்பு பண்ணுவான். அப்ப மணிமேகலா தேவி தோன்றி உன் மகனை கண்டிச்சு வை. ம் உன் மகனால உடன் கெட்ட பேர் வரும். அது மட்டும் இல்ல உன்னுடைய செங்கோலுக்கு இழிவு ஏற்படும். ம் நாடு கெட்டு போகும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு ம் அந்த இதை சொல்லுவாங்க. அந்த நம்மகிட்ட இதெல்லாம் முன்னாடி இருந்தது. இருந்தது. ராமாயணம் பாரதம் வந்து தான் நமக்கு இது இல்லை. நம்ம வெள்ளிங்கிற இது சொல்றோம். ம் அதே மாதிரி வால் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ஆமாங்க. அதை வந்து நம்முடைய இதுகளில் சொல்லப்பட்டிருக்குது. வால் இலக்கியங்கள்ல இருக்கு இதை பத்தி. ஸோ எலும்பை வச்சாச்சுங்க, முக்கியமான உறுப்புகள் புதனை வச்சாச்சு, சுக்கிரனை வச்சாச்சு, இப்போ சந்திரனிங்க. ம், சந்திரனை பார்த்துட்டோம்னா ரத்தம்யா, பிளட்டிங்க, ம், பிளட்டை ஊற்றியாச்சுங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பூமியை ஒரு தாய் மாதிரி சுற்றி சுற்றி வந்து தாய் கிரகம்யா. அதோட இது அந்த அந்த இது அமைதியான ஒரு சாந்தமான அதுவும் ஒரு பால் வெயிட் தாங்க. இப்போ இவங்க என்னத்தை சமைத்த உணவு சந்திரன். அப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ம். சரிங்களா, தண்ணி நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு அனைத்து ஃபுட் இண்டஸ்ட்ரியும் சந்திரனில் வந்து கவர் ஆயிருங்க. அப்போ இந்த சந்திரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அது கெடும் பொழுது அம்மாவுக்கும் இவங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். அது போக பிளட் சர்க்குலேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல பஞ்சாயத்து அடிக்கும். ஸோ அடுத்து பாருங்க, அது கெட்டு போச்சுன்னா நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள்ங்க, சளி தொந்தரவு, ரத்த அழுத்தம். நீங்க கேட்டீங்க இல்லையா, மனநிலை பாதி, என்னத்தையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா சந்திரன் ஓட்ட கிரகம். இப்போ 8 மணிக்கு பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும், 11 மணிக்கு வேற இடத்துக்கு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பிளட்டுமே பாருங்க, பிளட் தண்ணி அதை ஊற்றியாச்சு. அடுத்ததா நம்ம செவ்வாய்க்கு போயிட்டோம்ங்க. நம்ம உடம்புல தைரியத்துக்கு காரகம், நோய் எதிர்ப்பு சக்தி, அதை சொல்றோம் இல்லைங்களா, பிளட்டு வேறங்க, அதுல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, செவ்வாய்ங்க காவல்காரன். யாரும் என்னோட பாடிக்குள்ள டச் ஆகாம அவர் தான் வச்சுக்கிறார், ஃபர்ஸ்ட் போய் சண்டைக்கு போயிடுவார். அப்போ அதே தான். அப்போ உடம்புல இருக்க தசை பகுதி, தசைகளுக்கு காரகன் செவ்வாய்ங்க. இப்போ எலும்பு, நரம்பு, அதே மாதிரி அந்த சுக்கிலம் போன்றவை, அடுத்து ரத்தம், ரத்தம், சதை பகுதி, சதை பகுதி, பிளட்ல இருக்க நோய் அப்படியே நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்புல கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா பார்க்க ஆச்சரியமா இருக்கும். அப்படியே டோட்டலா ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு மனுஷனை அப்படியே எடுத்துடலாம். ஆமாங்க, அதான் துல்லியமா கணிச்சிட்டோம் இல்லையா, அதனால நம்ம பண்றீங்க. அடுத்து பாருங்க, தைரியம்னு போட்டிருக்கீங்க. அப்ப என்ன அப்ப இப்ப போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, செவ்வாய் நல்லா இருந்தா தான் ஒரு போலீஸே ஆக முடியுங்க. ஜம்முன்னு மசில்ஸோட இருக்காங்க இல்லையா, ஒரு 2 பேரை சமாளிக்கிற அளவுக்கு இருக்காங்க இல்லைங்களா, செவ்வாய்ங்கிறது போலீஸுங்க. அப்ப என்ன அவங்களோட நோக்கம் என்ன, கண்ட்ரோல் பண்ணணும், மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப பாருங்க, கட்டழகு, ஃபிட்டான தோற்றம், அந்த ஜிம் பாடி மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த சிக்ஸ் பேக் அதெல்லாம். அப்ப இது புறத்துல எப்படி எல்லாம் கவர் ஆகுதுன்னு பாருங்க. ஆயுதம் ஏந்துபவர்கள், அதான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த போலீஸ்காரவங்க, அதான் கூட போலாம். மிலிட்ரி ராகு போயிருங்க, அப்படியே ராகு போயிருங்க. ஏன்னா அது வேறங்க. ஆமாங்க, ஆமா, இதுல வராது. ஆமாங்க, இது வந்து செவ்வாயில போயிடுங்க. அப்ப வந்து பில்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ், கடினமான அவங்க எல்லாம் வந்து இந்த கடினமான, இப்ப சுக்கிரனை பாருங்க, பூரா ஈர்ப்பு, நடிப்பு, பியூட்டி பார்லர் இப்படி போயிருங்க, கவர்ச்சி, அப்படி அங்க உழைப்பு பெருசா இருக்காதீங்க. இங்க ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கு, கட்டிட தொழில், இன்ஜினியரிங் ஃபீல்டு, இதெல்லாம் சொல்லியிருந்தா, வாகனம், கனரக வாகனம் சொல்லியிருந்தா இல்லையா, சுக்கிரன் வந்து காரோட நின்றுங்க, லக்ஸரி காரோட நின்று. இந்த செவ்வாய் எதை கவர் பண்ணிரும், இந்த டாடா ஏசிக்கு மேல அந்த டாரஸுக்கு கீழே இருக்க எல்லா வாகனத்தையும் இந்த செவ்வாய் கவர் பண்ணிடுவாருங்க. அப்ப இவங்க டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் வச்சா நல்லா இருக்கும். சுக்கிரன் இருக்கவங்க கார் இண்டஸ்ட்ரீஸ், கார் வாங்கி விற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நல்லா இருக்குங்க. அப்ப அது சப்போஸ் நல்லா இருந்தா போலீஸுங்க, கெட்டு போச்சுன்னா முரட்டுத்தனம் வந்துடும், அடிதடி, சண்டை, சச்சரவு. ஓகே, உடம்புல என்ன தசை பிடிப்பு, தசை கிளியிறது, வெட்டுக்காயம் படுறது, அழகா கேட்டுடலாம், எங்க உட்காந்து கேட்டுதோ அங்க அப்படின்னு. நான் பாவங்கள் சொல்றப்ப உங்களுக்கு சொல்றேங்க. அப்ப பாருங்க, அடிச்சு புடுங்கிறது, வழிப்பறி, கெட்டு போச்சுன்னா, ஏன்னா தான் தைரியமே, அந்த தைரியத்தை அவன் எதுக்கு பயன்படுத்துறான், ஒரு 10 பேரு குற்றவாளி நிக்கிறப்ப அவனை தைரியமா ஃபேஸ் பண்ணி என்ன அப்படின்னு பேசுற துணிச்சல் கெட்டு போகும்போது என்னவா மாறுது, 10 பேர் அடிச்சு புடுங்கக்கூடிய லெவல்ல மாறிடுது. ஸோ கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி, நல்லா இருந்தா அந்த மாதிரிங்க. அப்ப சப்போஸ் ஏன் வந்து சகோதர காரகம்னு கொடுத்துருக்கேன், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல ஜம்முன்னு இருக்கும்போது என் கூட ஒரு 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 தைரியம் வருது இல்லைங்களா? அண்ணனை விட தம்பி எப்பவுமே ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அப்போ அதனால தான் இங்கே செவ்வாய்க்கு யாரை கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி. அப்போ பெண்களுக்கு ஏன் கணவன் ஸ்தானம் கொடுத்துருக்கோம்? ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு ஆணைத்தான் பிடிக்கும். சும்மா அப்படி அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அந்த ஃபிட்டான அப்படின்றத மட்டும் வச்சுக்கோ. இது செவ்வாயோட காரகம். உடம்புலையும் நான் சொல்லிட்டேங்க. கெட்டு போனா எப்படி இருப்பான்? அவனோட தன்மை என்ன சொல்லிட்டேன். இவன் போலீஸா மாதிரி அடி கொடுக்க போறாரா, அடி வாங்க போறாரா? ஸோ இதையும் அவரே கவர் பண்ணிடுவாருங்க. அடுத்ததா நம்ம குருவுக்கு போயிடலாம்ங்க. அடுத்த பிளானட் குருவிங்க. நம்ம உடம்புல என்ன கவர்? கல்லீரலிங்க. பெண்ணுக்கு கர்ப்பப்பையை கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கொழுப்புகளுக்கு காரகன் அவர் தாங்க. சரிங்களா? கொழுப்பு அந்த மாதிரி சொல்லிட்டோம் இல்லைங்களா? உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் பிளஸ் உயிரின் கர்ப்பப்பைனா அதில் அவங்களுக்கு குழந்தை பேர் எல்லாம் அதில் சொல்லிட முடியுமா? இவர் நல்லவரா கெட்டவரா? நாயகன் இந்த மாதிரி கேட்குறேன். இதை வச்சு ஒருத்தருடைய உடல் நோய் உள்பட அவருடைய வாழ்க்கை, தொழில் முறை எல்லாமே இதில் சொல்லிடலாம். சரி, இப்போ கல்யாணம் ஆகணுங்கிறதுக்கு சில கோயில் இருக்கு. திருமணஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்கு. ஆமாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு சில இடம் வச்சிருக்கிறாங்க. இங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 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 அங்க போனா என்ன ஒரு வைப்ரேஷன்ல மாற்றம் ஏற்படுதா? வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.